ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. மாதம் 200 ரூபாய் போட்டால் லட்சாதிபதி ஆகலாம், 1000 ரூபாய் போட்டால் கோட்டீஸ்வரர் ஆகலாம் என்று சொல்கிறார்கள். அது இது என்றால் எஸ்ஐபியில் உண்மையிலே அது சாத்தியமா என்பதை பற்றி பொருளாதார நிபுணர் சொக்கலிங்க பழனியப்பன் கேட்போம் வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்ஐபி ஸ்கீம்னா என்ன சார்? எஸ்ஐபி ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது என்னென்னா, இது ஒரு முதலீடு செய்யும் முறை. உதாரணத்துக்கு இப்போ பேங்க்கில் எல்லாரும் நம்ம ஆர்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், ரெக்கரிங் டெபாசிட். மாதம் குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம கட்டிக்கிட்டு வர்றோம். ஸோ அப்படி குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டு வரையில் ஒரு 12 மாதம் கழிச்சோ, 24 மாதம் கழிச்சோ, 36 மாதம், இன்னும் சில சமயங்களில் 60 மாதங்கள் கழித்தோ நம்ம ஒரு திரும்ப பெறுறோம். நம்ம செலுத்தின பணம் ப்ளஸ் அதற்கு உரித்தான வட்டி ரெண்டையும் சேர்த்து தர்றாங்க. அது ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட்டில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, வட்டி கிடைக்கிற வட்டி லாபங்கள் கம்மி. ஒரு 7% வருஷத்துக்கு, 7.25% இது மாதிரி தான் ரெக்கரிங் டெபாசிட்டில் கிடைக்கிது. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் மக்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு முதலீடு செய்வதற்கு, சேமிப்பதற்கு. அப்போ என்னென்னா 2 ஐட்டம் தான். ஒன்று, பேங்க்கில் போய் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க, இல்லை ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க. அப்படி இல்லைன்னா தங்கம் வாங்க, நிலம் வாங்க. இது மாதிரி 2-3 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. இல்லைன்னா இன்னும் சில பேர் இன்சூரன்ஸ் போய் போடுவாங்க. இதைத்தான் ஒரு முதலீடாக கருதுனாங்க. பட் இன்றைய உலகத்தில் இன்றைக்கி நம்ம 2024 இருக்கோம். 24 பார்த்திங்கன்னா, கடந்த சில வருடங்களாகவே மக்களுக்கு முதலீடு செய்வதற்கான ஆப்ஷன்ஸ் நிறைய பெருகிக்கிட்டே போகுது. அது என்ன மாதிரி ஆப்ஷன் சார்? உதாரணத்துக்கு அதில் ரொம்ப பாப்புலரான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லா மக்கள்கிட்டேருந்து சிறு சிறு தொகையை 1000, 2000, 5000 சேகரித்து ஒரு நிறுவனம், மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் மக்களினுடைய சார்பில் அதை பங்குச்சந்தையிலையோ, கடன் சந்தையிலையோ, பாண்ட் மார்க்கெட்லேயோ, தங்கத்திலையோ, ரியல் எஸ்டேட்லேயோ, வெளிநாட்டு பங்குகள்லையோ முதலீடு செய்யுது. ஸோ இன்றைக்கி இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒரு மக்களுக்கு தெரிகிறதுக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு, சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டு, இது மாதிரி ஒரு 45 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஸோ இப்போ இந்த 45 நிறுவனங்களும் சேர்ந்து நிர்வகிக்கக்கூடிய மொத்த தொகை, மக்கள் செய்திருக்க முதலீடு பார்த்திங்கன்னா 50 லட்சம் கோடிக்கும் மேல். 50 லட்சம் கோடிக்கும் மேல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 lakh crores அண்ட் அபவ் இந்த டோட்டல் இன்றைக்கி நிர்வகிக்கக்கூடிய தொகை. இது கடந்த ஒரு 10-15 வருஷங்களில் ரொம்ப பாப்புலராகி ஒரு சாமானியனுக்கும் முதலீடு செய்யக்கூடிய அளவில், ஒரு நடுத்தர வர்க்கங்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய அளவில் இந்த மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுகள் பெருகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் ஒரு முறை தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி. அது எப்படின்னா, டெபாசிட்டில் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் எப்படி முதலீடு செய்கிறோமோ அது மாதிரி நீண்ட நாளைக்கு நமக்கு தேவைப்படாத பணத்தை பங்குச்சந்தையில் நம்ம நேரடியாக முதலீடு செய்யாமல் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் மூலமாக மாதம் இப்போ 5ஆம் தேதி எல்லாருக்கும் சம்பளம் 2ஆம் தேதி வந்துடும்னு வச்சுங்களேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி அந்த எஸ்ஐபிக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. 5ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் 1000, 2000, 50,000 நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த தொகையை எடுத்துக்கிட்டோம். எடுத்து உங்கள் பேரில் உங்களுக்காக மியூச்சுவல் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வாங்க. அல்லது கடன் சந்தை, வெவ்வேறு ஐட்டங்கள் இருக்குது. ஆனால் மக்கள் அதிகமாக விரும்பி செல்வது பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் தான். இப்போ பங்குச்சந்தையே ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டர். அப்போ மியூச்சுவல் ஃபண்டும் ரிஸ்க் ஃபேக்டர் தானே சார் அதிகம்? ஒத்துக்கிறேன். அப்போ பங்குச்சந்தை ரிஸ்க்கானது அப்படின்னா, இப்போ நம்ம எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, நாடு பூரா பல லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. கவர்மெண்ட் தொழிலாளர்கள், ப்ரைவேட் தொழிலாளர்கள் எல்லோரும் இருக்காங்க. அவங்களுக்கு மாதம் 12, 24% பிஎஃப்பில் எடுக்கிறாங்க, பணம் எடுக்கிறாங்க. ப்ராவிடென்ட் ஃபண்டில், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் பணம் எடுக்கிறாங்க நிறைய பேருக்கு. அந்த எடுக்கிற பணத்தில் 15% பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைக்கு தான் போகுது. மியூச்சுவல் ஃபண்டுகள் தான் அதை நிர்வகிக்கிறாங்க.
நீங்கள் ஒரு 1000 ரூபா செலுத்துறீங்க பிஎஃப்லைன்னா 150 ரூபா வந்து பங்குச்சந்தைக்கு போகுது. அதை வந்து இந்த மக்கள் வந்து தொழிலாளர்கள் வந்து எனக்கு 25% ஆக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்க ஊழியர்கள், வெளி மாநில அரசாங்க ஊழியர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு பல பேருக்குமே வந்து இப்போ கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிற மாதிரி வந்துருச்சு, சிபிஎஃப். அதான் சார் இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீமில் இது நடக்குது. என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம்லையும் பங்குச்சந்தையில் போய் முதலீடு செய்யப்படுது. ஸோ இப்போ இது வந்து பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுத்திரம். எல்லா பணமும் அங்கே தான் வந்து கடைசியாக குமியணும். 2 சந்தை, ஒன்று கடன் சந்தை பாண்ட் மார்க்கெட்டு, இன்னொன்று பங்குச்சந்தை. ஸோ இது 2லையும் தான் வந்து பணம் பூரா கடைசியாக குமியும். அது வெவ்வேறு ரூட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம இன்சூரன்ஸ் பணத்தை போட்டிங்கனாலும் எல்ஐசி வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பங்குச்சந்தை முதலீட்டாளர். ஆமாங்க சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்ஐசி மாதிரி மீதி இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறாங்க. ஸோ இப்போ இது சமுத்திரங்கிறதுனால அதில் ரிஸ்க் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரிஸ்க் இருக்குது டெஃபினட்டாக. நீங்கள் தங்கம் வாங்கினா ரிஸ்க் இருக்கா இல்லையா? இருக்குது சார். ஆனால் போட்ட முதலீடு சேஃப் இருக்குல்ல, கிடையாது, பாதுகாப்பு இருக்குல்ல. அது இந்தியாவில் தான். உதாரணத்துக்கு உலக சந்தையில் டாலர் டேர்ம்ஸில் தங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 10 வருடங்களில் 0 ரிட்டர்னே இல்லை. அன்னைக்கு அவுன்ஸ் வந்து $2000, இன்றைக்கி $2000. இடையில வந்து $950 போச்சு. 50% தங்கத்தில் நஷ்டமாச்சு. இந்தியாவில் வந்து ஏன் தங்கம் குறையவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாலரில் வாங்குகிறோம், இந்தியாவில் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. 55 ரூபாயா இருந்தது, 65, 75, இப்போ 83 ரூபாய் இருக்குது ஒரு டாலர் இருக்கு. இந்திய ரூபாய் மதிப்பை இழந்ததுனால தான் தங்கத்தினுடைய விலை நமக்கு ஏறின மாதிரி தெரியுது, அல்லது இந்திய ரூபாய் மதிப்பில் ஏறி இருக்கே தவிர டாலர் டேர்ம்ஸில் தங்கமும் வந்து விழுகக்கூடிய அசட் தான். வாலட்டைல் அசட் கிளாஸ்னு சொல்லுவோம். ஏறி இறங்கக்கூடிய ஒரு சொத்து வகை தான் அதுவும். ரியல் எஸ்டேட்டு இடையில 10 வருஷமாக எங்கேயுமே பெரிய ரிட்டர்ன் இல்லை. இப்போது சில சமயம் அவசரத்தில் விற்கணும்னா நீங்கள் குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டியது இருக்கும், வாங்கின ரேட்டை விட குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டியது இருக்கும். அங்கேயும் மக்கள் ஏமாறலாம், எல்லாம் நடக்கும். ஸோ முதலீடு அப்படின்னு போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஸ்க் இருக்கும். எந்த முதலீடுன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அதில் ரிஸ்க்கு கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்டை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அதில் ரிஸ்க்கு கிடையாது. ஆனால் நான் ப்ரைவேட்டில் போய் ஒரு பாண்டை வாங்குறதும் ரிஸ்க்கு தான், பேங்க்கில் டெபாசிட் போடுறதும் ரிஸ்க்கு தான். இந்த பங்குச்சந்தையை விட ரிஸ்க்கு குறைவு, அவ்வளோதானே தவிர இது எல்லாத்துலேயுமே ரிஸ்க்கு இருக்குது. சார், பேங்க்குக்கும் எஸ்ஐபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பேங்க்கில் வந்து நம்ம பேங்க்கு கடன் கொடுக்குறோம். சரி, நம்ம டெபாசிட் பண்ணுறாலும் அதுக்கு இதுக்கும் அதை நம்ம டெபாசிட் பண்ணுறோம். நம்ம டெபாசிட் பண்ணுறோம்னா என்ன மீனிங்? அர்த்தம் வந்து நம்ம வங்கிக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வந்து தனிநபர் சேவிங்ஸே நீங்கள் கடன்ன்றீங்க, வங்கிக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லாமல் தானே நம்மகிட்ட வாங்குறாங்க. அப்போ அவங்க நம்மகிட்ட கடன் வாங்குறாங்க, அதுக்கு பேர் நம்ம டெபாசிட்டுன்னு சொல்லி பழகிட்டோம். டெபாசிட்டு, ஆர்டி அப்படிலாம் சொல்லி பழகிட்டோம். ஸோ இப்போ அங்கே வந்து என்னென்னா பேங்க்கில் வந்து ஒரு பெரிய வங்கிகளில் நீங்கள் போடையில் வந்து அவங்க சொன்ன கேரண்டீடு ரிட்டர்னை தந்துடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 7% தர்றோம்னா 7% ₹1,00,000 போட்டிங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு ₹107,000 வாங்கிட்டுருவீங்க, கிட்டத்தட்ட கேரண்டீடு. அப்படி ஒருவேளை பேங்க் திவாலா போச்சுன்னா ₹5,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. நீங்கள் 10 லட்சம் போட்டிருந்தா கூட 5 லட்சம் தான் கிடைக்கும் பேங்க் திவாலாச்சுன்னா. ஸோ இது வந்து ஆனால் ஜென்ரலாக இந்தியாவில் வந்து வங்கிகள் வந்து திவாலா ஆகிறத வந்து ஆர்பிஐ, நமது ரிசர்வ் வங்கி வந்து தடுத்துருது. அதை இன்னொரு பேங்கோட மெர்ஜ் பண்ணி இணைச்சு இன்வெஸ்டர் டெபாசிட்டர் வந்து சேஃபாக இருக்காங்க, பாதிக்கப்படாத அளவுக்கு பண்ணிடுறாங்க ஜென்ரலாக. ஸோ இது வந்து வங்கிகள். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு குறைஞ்ச ரிட்டர்ன் இருக்கும், ஆனால் ஒரு கேரண்டீடுங்கிற மாதிரி. இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கேரண்டீட், பட் ஒரு உறுதியாக கிடைச்சிரும். ஒரு 99% கிடைச்சிரும்னு வச்சுங்களேன், 1% பேங்க் திவாலா ஆகலாம், அப்படி போட்டுக்குவோம். ஸோ அப்படிங்கையில் வந்து அது வங்கிகள். ஆனால் வருமானம் வந்து குறைவு, நமக்கு 7% தான் கிடைக்குது. பங்குச்சந்தைன்னு வந்துட்டிங்கன்னா பங்குச்சந்தையில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறோம். மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக பங்குச்சந்தையில் இந்த எஸ்பிஐயில், எஸ்ஐபியில், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபியில்
இந்த எஸ்ஐபி முறை மூலமாக பங்குச்சந்தையில் நம்ம மாதம் 1000 ரூபா, மாதம் 100 ரூபா, மாதம் 5000 எவ்வளவு வேணாலும் விருப்பப்பட்டு சேமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி போடையில் வந்து இப்போ பங்குச்சந்தை வந்து சில சமயம் ஏற்றமாக இருக்கும், சில சமயம் இறக்கமாக இருக்கும். ஒரு அரசாங்கம் கவிழ்ந்துருச்சுன்னா படபடன்னு விழுகும், பங்குச்சந்தை விழுகும். இல்லை ஒரு போர், வெளிநாட்டில் எங்கேயோ நடக்கிற போருக்கு இந்தியாவில் பங்குச்சந்தை குறையும். இது மாதிரி ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது தான் பங்குச்சந்தை. ஆனால் நீண்ட காலத்தில் பார்க்கையில் ஒரு 7 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்னு பார்க்கையில் இந்தியாவினுடைய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணவங்க யாரும் பெருசாக ஏமாந்ததில்லை. பர்டிகுலராக மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டவங்க யாரும் ஏமாந்தது கிடையாது. அவங்களுக்கு வருமானம் வேணால் ஒரு 12% நம்ம உதாரணமாக கிடைக்குமா, சில பேருக்கு 18, 20, 25ன்னு கிடைக்கிது வருஷத்துக்கு சில திட்டங்களில். சில திட்டங்களில் 12, 10, 9ன்னு கிடைக்கிது, நீண்ட கால அடிப்படையில் சொல்கிறேன். பட் அதே இது நீங்கள் 1 லட்ச ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுட்டு, எஸ்ஐபியில் போட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படி 1 லட்ச ரூபா 95,000 ரூபா ஆகியிருக்கும். அந்த 95,000 நீங்கள் போய் வித்ட்ரா பண்ணிங்கன்னா தான் லாஸு. அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 1,10,000, 1,20,000, 1,30,000 இருக்கும் டெஃபினட்டாக. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து எல்லாத்தையும் பணத்தை கலெக்ட் பண்ணி பங்குச்சந்தையில் பங்குகளில் முதலீடு செய்கிறாங்க. எது மாதிரி பங்குகள்? ஐசிஐசிஐ வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்கு, ஐடிசி, நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலீவரு, இது நம்ம சொல்கிற டைட்டானு, இப்போ டாட்டா கூட வந்துருச்சு, டாட்டா மோட்டார்ஸு, மாருதி சுசுக்கி, இது மாதிரி பங்குகளில் போய் முதலீடு செய்கிறாங்க. நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான நிறுவனங்கள், அதுலேயும் அவங்க பொறுக்கி எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிறுவனங்கள் அழியாது. பட் ஒரு வருஷம் கார் சேல்ஸ் கூட இருக்கும், ஒரு வருஷம் குறைச்சிருக்கும். கார் சேல்ஸ் குறைச்சிருக்கையில் அதனுடைய பங்கினுடைய விலை குறைஞ்சிருக்கும், கார் சேல்ஸ் அதிகரிக்கையில் அதிகரிக்கும். ஆனால் நீண்ட காலத்தில் பார்க்கையில் மாருதியினுடைய கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகையில் அவங்களுடைய லாபங்களும் பெருகிக்கிட்டே தான் போகுது. அவங்களுடைய லாபங்கள் பெருக பெருக அந்த பங்குனுடைய வளர்ச்சியும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஸோ அந்த பங்குகளில் இவங்க மியூச்சுவல் ஃபண்டு போய் முதலீடு செய்யல லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல வளர்ச்சியை காண்குது. யூனிட் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறதுக்கு பேர் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். 50 யூனிட், 100 யூனிட், 5000 யூனிட், 10,000 யூனிட்னு தான் அந்த யூனிட்டை வாங்குகிறோம். அந்த யூனிட் வந்து எல்லாத்துலேயும் எல்லா பங்குகள்லையும் போய் முதலீடு செய்கிறாங்க. ஸோ நீண்ட காலத்தில் வந்து உங்களுக்கு தாராளமாக ஒரு 12% மக்கள் வருஷத்துக்கு 12% எதிர்பார்க்கலாம். இப்போ தாராளமாக. ஆனால் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 7% தான். 7% தான். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் அதிக ரிஸ்க் உள்ள ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சோம்னா, அதாவது சின்ன கம்பெனிகளில், நடுத்தர மற்றும் சின்ன கம்பெனிகளில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகள், ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அதில் முதலீடு செஞ்சோம்னா ஒரு ஆவரேஜாக 15% வரைக்கும் வருஷத்துக்கு எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற கிட்டத்தட்ட டபுள். இப்போ எது மாதிரி ஐட்டத்துக்கு இதில் போய் முதலீடு செய்யலாம்? இப்போ நீங்கள் எஸ்ஐபி கேட்டீங்க. எஸ்ஐபியை பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லிவிடுவோம். என்னென்னா மாதம் 5ஆம் தேதி 10ஆம் தேதி நம்ம தேதியை சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு மாதம் ஒரு 5000 ரூபா செக்கு கொடுக்குறீங்க அல்லது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்த மாதத்துலேருந்து 5ஆம் தேதி நான் 5000 ரூபா கட்டுறேன். பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அது போயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் போய் உங்கள் வங்கி கணக்குலேருந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் எழுதி கொடுக்கணும், ஃபார்ம் சைன் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். எழுதி கொடுத்தாச்சுன்னா அடுத்த மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 5000 போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்க்கையில் அல்லது ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கையில் என்ன வச்சுக்குவோம், 10 வருஷம் கழித்து பார்க்கையில் நீங்கள் ஒரு 5000 ரூபா போட்டுக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 60,000, 10 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மினிமம் 12 லட்சமாக இருக்கும். அப்படியே டபுள் ஆகிரும் ஒரு 10. ஆனால் இதில் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டியது என்னென்னா, மாதம் 5000 போடுறீங்க, 10ஆவது மாதம் 120ஆவது மாதமும் 5000 போடுறீங்க. ஸோ மாதம் போட்டது தான் 10 வருஷம் இருக்குது முதலீட்டில். நீங்கள் 2ஆவது வருஷம் போட்டது வந்து 9 வருஷம் தான் இருக்குது, 3ஆவது வருஷம் போட்டது 7 வருஷம் தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ ஆவரேஜாக நம்ம 5 வருஷம் தான் முதலீடுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதே சமயத்தில் இந்த எஸ்ஐபி அல்லாமல் நான் என்கிட்ட இப்போதைக்கு 1 லட்ச ரூபா இருக்குது, நான் போடுறேன், நல்ல 10,000 ரூபா இருக்குது, ஒன் டைம் நான் போட்டுட்டு விட்டுறேன் அப்படின்னாலும் நீங்கள் போடலாம். ஒரு முறை மட்டும் போட்டுட்டு விட்டுறலாம். அது வந்து ஒரு 6 வருஷத்துலேயே டபுள் ஆயிரும். ஒரு தடவை நீங்கள் 10,000 போட்டுட்டு ஒரு 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 20,000 ரூபாயாக இருக்கும். சார் இப்போ வந்து மாதம் போடுறது பெஸ்ட்டாக, ஒன் டைம் போடுறது பெஸ்ட்டாக சார்? இதில் பணம் கையில் உள்ளவங்க
இருக்கிறவங்க வந்து ஒன் டைமாக போடுறது பெஸ்ட்டு. இப்போ என்னோட பணம் கையில் இல்லை, மாதம் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், சம்பளம் இருக்குது, எனக்கு சேலரி இருக்குது, அல்லது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு மாதம் தான் வருமானம் வருதுன்னா மந்த்லி போடுறது பெஸ்ட்டு. இப்போ இதில் வந்து ஆஸ் லோ அஸ் 100 ரூபாயிலேருந்து போடலாம். பட் ஜென்ரலாக வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் வந்து 3000லேருந்து 5000 மக்கள் போடுறது. எஸ்ஐபியில் நீங்கள் மக்கள் போடுறது வந்து 3000லேருந்து 5000 ரூபா அந்த ரேஞ்சில் போடுறாங்க ஆவரேஜாக. பட் சில பேர் 100 ரூபாயும் போடுறாங்க, சில பேர் மாதத்துக்கு 10 லட்சமும் போடுறாங்க. எல்லா குரூப்பும் இருக்குது. அவங்கவுங்க வசதியை பொறுத்து இதில் வந்து அவங்க பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் குறைஞ்சது 2000 ரூபாய் வேணும் இல்லை சார்? இல்லை, ஷேர் மார்க்கெட்லேயும் நீங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். பட் அதுக்கு ப்ரோக்கரேஜ் இருக்குது, நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணணும், ஆன்லைனில் பண்ணணும். அங்கே ஒரு ஷேர் தான் நீங்கள் போய் வாங்குவீங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு வாங்கல, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்டு 50 ஷேரை வாங்கும், 50 நிறுவன பங்குகளை வாங்கும். ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ லெவலில் வாங்குறாங்க. ஒவ்வொரு ஸ்கீமும் இன்றைக்கி வந்து 500 கோடி, 5000 கோடி, 50000 கோடியெல்லாம் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரே திட்டம் 50000 கோடிக்கு மேலையெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. மக்களுக்கு வந்து கடந்த ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லாத்துக்குமே ஒரு 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 உதாரணம் சொன்னால் வாவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உதாரணம்லாம் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 1995-96ல் ஒரே ஒரு முறை ₹1,00,000 போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதனுடைய மதிப்பு 2.25 கோடிக்கும் மேல். ஸோ அந்த அளவில் வந்து கடந்த 10 வருடங்கள், 20 வருடங்கள், 30 வருடங்களில் வந்து எந்த பீரியடை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னாலும் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மில் லாஸும் ஆகும். நீங்கள் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி திரும்பி பார்த்தீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2019 கொரோனா டிசம்பரில் வந்துச்சு, நமக்கு ஜனவரி பிப்ரவரியில் வந்துச்சு 2020. இப்போ நீங்கள் 2019 ஜூன் ஜூலையில் ஒரு ₹1,00,000 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் 2020 மார்ச்சில் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து 65,000 ரூபாயாக இருந்திருக்கும். அந்த 65,000 ரூபாயை போய் எடுத்தவங்க பணத்தை இழந்திருப்பாங்க, 35,000 லாஸ். பேசாமல் விட்டுட்டு சும்மா இருந்தவங்களுக்கு ₹1,00,000 65,000 குறைஞ்சு அந்த 65,000 வந்து இன்றைக்கி வந்து 2 லட்சம் 3 லட்சமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பொறுமை அவசியம், ரிஸ்க் இருக்குது, சந்தை ஏற்ற இறக்க இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தங்கத்தை இன்றைக்கி கிராம் விலை 5,800 அல்லது 6,000 போடுறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்தோடனே ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை இன்றைக்கி கிராம் விலை 5,900 போடுவோம். அதுக்காக யாராவது கழுத்தை பிடிச்சி பார்த்துக்கிறாங்களா? ஐயோ லாஸ் ஆகிட்டனே அப்படின்னு. ஒரு ஆளும் இல்லை, அது 100 ரூபா ஏறி இறங்கிக்கிட்டு தாப்பா இருக்கும் டெய்லி. நம்ம அன்றைக்கி போயில அது அன்றைக்கி வாங்கித்தான் ஆகணும், வாங்கியாச்சு. அந்த மனநிலைமை வந்து இங்கேயும் வேணும். இங்கேயும் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் மாதம் வாங்க சொல்கிறோம். மாதம் வாங்கையில் உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிக்கும். இந்த மாதம் யூனிட் வந்து 20 ரூபாயாக இருக்கும், அடுத்த மாதம் 18 ரூபாயாக இருக்கும், அடுத்த மாதம் 22 ரூபாயாக இருக்கும். இப்படி பார்க்கல ஆவரேஜ் ஆகிட்டே உங்களுக்கு வந்துடும். இது லாங் டேர்மில் போடையில் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி ஒரு மிக உன்னதமான வருமானத்தை இதுவரை தந்து கொண்டு இருக்கிறது, இனியும் தரும். சார் இப்போ நான் போட்டுகிட்டே இருக்கேன், பாதியில் நிறுத்திட்டு அதில் இருந்து நான் போட்டதை எடுக்க முடியுமா சார்? இதில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து இதில் வந்து 2 வகையான திட்டங்கள் இருக்குது. பட் ரொம்ப பாப்புலர் வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவோம், திறந்த வழி திட்டங்கள். ஸோ இந்த ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸில் என்னென்னா நீங்கள் எப்போ வேணாலும் பணத்தை போடலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம். இந்த எஸ்ஐபி போடுறதை எப்போ வேணாலும் நிப்பாட்டலாம், ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். போட்ட பணத்தை அப்படியே விட்டு வைக்கலாம், இல்லை போட்ட பணத்தை பூரா நான் எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லை போட்ட பணத்தில் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம்னா எடுத்துக்கலாம். இது மாதிரி கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இன்சூரன்ஸ் மாதிரி தலையை கொடுத்துட்டேனே நான் மினிமம் 5 வருஷம் கட்டணும், 10 வருஷம் கட்டணும், அந்த பிரச்சனையே இங்கே கிடையாது. நீங்கள் மாதம் ஆனால் இதில் வந்து என்னென்னா டிசிப்ளின், ஒழுக்கம் வந்து முதலீட்டாளர் கையில் இருக்கணும். ஏன்னா நீங்களாக நினச்சி நான் போட்டே ஆகணும், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவை, என் பிள்ளை படிப்புக்கு தேவை, என்னுடைய பிள்ளை திருமணத்துக்கு தேவை, நான் ஒரு வீடு வாங்க எனக்கு பணம் தேவை, கார் வாங்க தேவை, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கார். ஸோ இது மாதிரி நம்மளாக யோசித்து அதை வந்து நம்ம அதை போட்டு வச்சோம்னா அந்த டயத்தில் தான் நான் எடுக்கணும், இடையில போய் நான் எமர்ஜென்சின்னு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளாக தான் விட்டு வச்சுருக்கணும். கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் பணம் கிடச்சிரும். 3 நாளில் வந்துடும். திங்கக்கிழமை பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும் பங்கு சார்ந்த திட்டங்களில். ஸோ
ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப கிளியர், அதெல்லாம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டு, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைச்சி. இப்போ இன்சூரன்ஸ்லாம் இப்போ கமிஷன்லாம் 20% 30%லாம் போகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமிஷனே அதிகபட்சமே 2% 2.5% தான், நிறைய சமயங்களில் 1.5% தான். ஸோ இங்கே பூராமே வால்யூம் தான். ஸோ அப்படிங்கையில் வந்து இதில் வந்து சாதகங்கள்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நீங்கள் கேட்டிங்கல்ல, எப்போ வேணாலும் பணத்தை வெளியில் எடுக்கிறேன்னா எடுக்கலாம், நல்ல வளர்ச்சியை தரும், டேக்ஸு குறைச்சி, அது ஒரு மெயின் பாயிண்ட்டு. என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் எஃப்டியில் போய் போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு உச்சபட்ச டேக்ஸ் கட்டுறவராக இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், 30%ல் இருக்கீங்கன்னா வர்ற வட்டி வருமானத்துக்கு நீங்கள் 30% கட்டணும். இங்கே அப்படி இல்லை. ஒரு வருஷம் நீங்கள் மினிமம் வச்சுருக்கணும் ஈக்விட்டி ஃபண்டுகளில். ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வர்ற லாபத்துக்கு 10% கட்டினா போதும். உங்கள் இன்கம் டேக்ஸ் 30%ஆக இருக்கலாம், 35 இருக்கலாம், 37 இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். வெறும் 10% எடுக்காத வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. பணத்தை வெளியில் எடுத்தால் தான் டேக்ஸு. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் வட்டி வாங்கினாலும் வாங்காட்டியும் நீங்கள் வட்டி கட்டணும், டேக்ஸ் கட்டணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்து ரெகுலேட்டர், செபி அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு ரெகுலேட்டர், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாங்க. அவங்க வந்து இரும்பு கரங்களை வச்சு ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்காணிப்பு. ஸோ யாரையும் ஏமாற்ற முடியாது. இது வரைக்கும் எந்த மியூச்சுவல் ஃபண்டும் கடந்த ஒரு 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா, 20-25 வருஷமாக எந்த மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டாளர்களை ஏமாற்றினாங்க? செபிங்கிற அமைப்பு வந்ததுலேருந்து எந்த விதமான ஏமாற்று, திருட்டு, அது மாதிரி எந்த இஷ்யூஸும் இதில் கிடையாது. மக்கள் நீங்கள் போட்டு 10 வருஷம் விடலாம், 20 வருஷம் விடலாம், 30 வருஷம் விடலாம், எவ்வளோ நாள் வேணாலும் விட்டு வைக்கலாம். தேவைப்படலை போய் நீங்கள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாகவும் எடுத்துக்கலாம். இதுலேருந்து மாதம் நீங்கள் பென்ஷனாகவும் எடுத்துக்கலாம், பென்ஷன் மாதிரியும். எனக்கு மாதம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நான் 10 லட்ச ரூபாயை போட்டுடுறேன். போட்டு மாதம் நான் ஒரு 500 ரூபா எடுத்துக்கிறேன், அல்லது லட்ச ரூபா 10 லட்சம் இருந்துச்சுன்னா மாதம் ஒரு 5000 ரூபா எடுத்துக்கிறேன், 6000 எடுத்துக்கிறேன், இல்லை 7000 எடுத்துக்கிறோன்னு ரெகுலராக நீங்கள் இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அங்கிட்டு அசட்டும் லாங் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அங்கே வந்து அசல் அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து லாங் டேர்மில் அசலும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எடுத்தது போக. ஸோ இது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸு மக்கள். அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதம் எஸ்ஐபி சொல்கிறீங்கல்ல, உதாரணத்துக்கு எவ்வளவு மாதம் மக்கள் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியா பூரா? சார் குறைஞ்சதுன்னா ஒரு 1000 ரூபாய் அப்படி போடுவாங்க மொத்தத்தில். என்ன சார் மொத்தத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலி அமௌண்ட் கேட்குறீங்க? சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஸோ ஒரு 10,000 கோடி வந்தால் அதிகம் சார். 18,000 கோடி போட்டுக்கிட்டு இருக்காங்க மாதம் இந்தியா பூரா மக்கள் எல்லாரும் 1000 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபாய்னு போடுறது மியூச்சுவல் ஃபண்டுகளில் 18,000 கோடி போடுறாங்க. ரெயின் ஆர் ஷைன். அப்போனா ஆர்டிஐ விட இது அதிக லாபம் தர வல்லது. இது வரைக்கும் கொடுத்துருக்கு, ஃப்யூச்சர்லேயும் நல்லா கொடுக்கும். பட் ஏற்ற இறக்கம் இருக்கும். நீங்கள் பார்க்குற இன்றைக்கி 1% மார்க்கெட் ஏறிச்சு, 2% இறங்குச்சு, இது மாதிரி இருக்குமே தவிர, பட் நீண்ட காலத்துக்கு வந்து இதை விட ஒரு பெஸ்ட்டான முதலீடு. ஃபிக்ஸட் டெபாசிட் விட இது அதிகமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கரெக்ட், நிறைய பண்ணுறாங்க. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டு அதான் ஃபிக்ஸட் டெபாசிட் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசு மியூச்சுவல் ஃபண்டை விட. கிட்டத்தட்ட இங்கே இல்லை 180 லட்சம் கோடி பணம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வங்கிகளும் சேர்ந்து இந்தியாவில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருக்கிறது 180 lakh crore. இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம சொல்கிறது வந்து 50 lakh crore. ஸோ 1/3 தான் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் மக்கள் இருக்காங்க. இன்னும் வர வேண்டிய மக்கள் நிறைய இருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் இன்னும் ஸ்டில். ஆனால் அப்போ இன்னும் அவேர்னஸ் இதில் இல்லை. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் யார் வச்சுக்கணும்? எனக்கு 6 மாதத்தில் பணம் தேவைப்படுது, 1 வருஷத்தில் பணம் தேவைப்படுது, 2 வருஷத்தில் பணம் தேவைப்படுதுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுங்க பெட்டர். இப்போ எனக்கு ஒரு 5 வருஷம் பணம் தேவையில்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெட்டர். ஸோ அது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா மக்களுக்கு புரியும். ஒரு 1000 ரூபா ஒரு 30 வயசு நபர் மாதம் 1000 ரூபா போட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு 30 வருஷத்தில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகையில் எனிவேர் பிட்வீன் ஒரு 29 lakhsலேருந்து 52 lakhs வரைக்குள்ளே இருக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் அவருக்கு கிடைக்கக்கூடியது. மினிமம் ஒரு 29 lakhs கிடைக்கும். இது எதுவுமே கேரண்டி பண்ணக்கூடாது, நம்ம கேரண்டியும் பண்ணலை. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12% to 15% கிடைக்கும். கொஞ்சம் நார்மல் ஃபண்டில் போட்டாங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் போட்டால் ஒரு 12 கிடைக்கும், ஸ்மால் மிட் கேப்பில் போட்டால் ஒரு 15 கிடைக்கும்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு பார்க்கையில் எனிவே ஒரு 1000 ரூபா மாதம் 30 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா 29 லட்சத்துலேருந்து 52 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
அதே மாதிரி இப்போ நிறைய பேர் குழந்தைங்க பிறந்தோன்னே போய் நான் சைல்டு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னு போவாங்க. அதுக்கு போகவே வேண்டாம். மாதம் 2000 ரூபா குழந்தைக்கு போட்டிங்கன்னா ஒரு 17 வருஷத்துக்கு காலேஜுக்கு போகுது அந்த குழந்தை, ஆணோ பெண்ணோ காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போகல எனிவேர் பிட்வீன் 12லேருந்து ஒரு 16 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பணம் கிடைச்சிரும். மாதம் 2000 ரூபா. ரொம்ப சிம்பிள். நிறைய பேரால் நீங்கள் பண்ண முடியும். நார்மல் ஒரு ப்ளூ காலர் ஒர்க்கரால் கூட ஒரு 2000 ரூபா சேமிக்க முடியும். அவங்க சேமிச்சாங்கன்னா எனிவேர் பிட்வீன் ஒரு 12 to 16 lakhs அவங்களுக்கு காலேஜுக்கு போயில கிடைக்கும். அல்லது திருமணத்துக்குன்னு வச்சுங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க, அது ஒரு 17 வருஷத்தில் கிடைக்கும். ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் 1 கோடின்னு ஒன்று சொன்னீங்க சார். இப்போ மாதம் 1000 ரூபாய் போட்டால் அவர் கோடீஸ்வரர் ஆளான்ட்டு சொல்கிறாங்க சார். அது சாத்தியம் தான் சார்? இதில் சாத்தியம். கொஞ்சம் மாதம் 1000ன்னு இல்லாமல் மொதல் வருஷம் 1000 ரூபா, அடுத்த வருஷம் அதில் ஒரு 10% கூட 1100 ரூபா, அடுத்த வருஷம் இன்னொரு அதில் ஒரு 10% கூட 1200 ரூபா. அது மாதிரி ஒரு 10% ஏற்றிக்கிட்டே போனான்னா சீக்கிரம் ஆயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2000 ரூபா மாதம் ஃபிக்ஸ்டாக நான் போடுறேன். மாதம் வருஷம்லாம் நான் ஏற்றிக்கிட்டு இல்லை, ஃபிக்ஸ்டாக ஒரு 2000 ரூபா பர் மந்த்துக்கு நான் போடுறேன். அப்படின்னா 30 வயது நபர் 60 வயது ஆகல 1,05,00,000 ரூபா இருக்கும். கொஞ்சம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டில், கொஞ்சம் அக்ரெசிவ் ஃபண்டில் போட போகிறாரு. ஒரு 15% கிடைக்கும்னு எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு. ஸோ அப்படிங்கையில் வந்து மாதம் 2000 ரூபா போட்டாங்கன்னா ஒரு 30 வருஷத்தில் வந்து 1,04,00,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சார் இப்போ புதுசாக இதில் சேர்றவங்க அவங்க கவனிக்க வேண்டியது என்ன சார்? அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி இது கிடையாது, கேரண்டீடு வருமானம் கிடையாது. ஆனால் நீண்ட காலம் நான் வச்சுருந்தேன்னா அதை விட எனக்கு கூடவே கிடைக்கும். மார்க்கெட் குறைஞ்சின்னா நான் பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, அமைதியாக கூலாக இருக்கணும். மார்க்கெட் குறையில இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணத்தை போடணும். மார்க்கெட் குறைய இன்னும் கொஞ்சம் பணத்தை ஏற்றிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் பணம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 1000 ரூபா மாதம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மார்க்கெட் குறையில இன்னொரு 1000 ரூபா, இன்னொரு 2000 ரூபா கொண்டு முதலீடு பண்ணுங்கள். அப்படி பண்ணிக்க முடியும். அந்த வசதியெல்லாம் இதில் இருக்குது. அப்படின்னு நினச்சி பயப்படாமல் இருந்தாங்கன்னா 5 வருஷம் 10 வருஷத்தில் தாராளமாக ஒரு நல்ல வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, இனிமேயும் கிடைக்கும். மக்களே அவங்களே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் என்ன, ஃப்ளாட்டு வீடையெல்லாம் விற்றுட்டு ஒரு 60-65 வயசு ஆகையில் எங்களுக்கு 2-3 வீடு இருக்குது, எங்களால் மேற்பார்வை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை விற்றுட்டு வீடு விற்ற பணத்தையெல்லாம் கொண்டாந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அதுலேருந்து ஒரு பென்ஷன் மாதிரி எடுத்துக்கிறாங்க. மக்களாகவே விரும்புகிறாங்க. இப்போ அவங்களாவே விரும்புகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இருந்ததை விட இப்போ அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளும் இது இந்த அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ்ஐபிங்கிறதே ஒரு முதலீடுன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. எஸ்ஐபி எல்லாரும் போடுறாங்க. இப்போ 200 ரூபாய் போட்டோட லட்சாதிபதி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மாதம் தாராளமாக லட்சாதிபதி நல்லா ஆகலாம். இதில் சாதகம் பாதகங்கள் என்ன சார் இருக்கு? பாதகங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் வந்து இதனுடைய விலையில் ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அவசரத்துக்கு போய் எடுக்கணும்னா போட்டுட்டு 1 வருஷத்தில் நான் எடுக்க போகிறோம்னா எக்ஸாக்டாக லாபமாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நஷ்டமாகவும் இருக்கலாம், லாபமாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் சாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயரிய வருமானத்தை தரும். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு 1.5 மடங்கு 2 மடங்கு வருமானத்தை தர வல்லது, தந்திருக்கிறது. ஸோ ஆல்ரெடி இனிமேயும் தரும். ஸோ நல்ல ஒரு டேக்ஸ் குறைச்சி, ரொம்ப வெளிப்படைத்தன்மை நிறைந்த முதலீடு, ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட், மக்கள் பயப்படாமல் வந்து முதலீடு செய்யலாம். இந்த எஸ்ஐபியில் மினிமம் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மக்கள். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு 2-3 ஆவணங்கள் தேவை. என்னென்னா, உங்களுக்கு பேன் கார்டு தேவை, ஆதார் கார்டு தேவை, காப்பி பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, அப்புறம் வந்து செக்கு, பேங்க் அக்கௌண்ட்டு. இது 3 கம்பல்சரியாக தேவை. இந்த 3 ஐட்டங்கள், பேங்க்கில் வங்கியில் அக்கௌண்ட் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும். ஸோ இது இருந்துச்சுன்னா தாராளமாக மக்கள் வந்து யார் வேணாலும் முதலீடு செய்யலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்னும் ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க, மாதம் 5,000 6,000 வாங்குறவங்கெல்லாம் கூட நிறைய பேர் இதில் முதலீடு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெய்டெல்லாம், இப்போ எங்கள் வீட்டில் மெய்டு இருக்காங்கன்னா மெய்டுக்கே இதில் வந்து மாதம் ஒரு 500, முதல் 250 ரூபா போட்டாங்க, அப்புறம் 500 ரூபா போட்டாங்க. இப்போ சமீபத்தில் அது 1000 ரூபாயாக ஏற்றிருக்கோம். ஸோ அவங்களுக்கு இப்போ 1,00,000 ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது. அது அவங்களுடைய ஓய்வு காலத்துக்காக.
ஸோ அதனால் சிறிய சிறிய தொகைகளில் கூட தாராளமாக மக்கள் இதில் முதலீடு செய்யலாம். அதான் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் டெபாசிட் பண்ணுறதை விட எஸ்ஐபியில் போட்டால் கெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. டெஃபினட்டாக இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஒன்றே மக்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, அடுத்த 3 வருஷம் 3 வருஷம்னு சொல்லு 3 வருஷத்துக்கு தேவையான பணத்தை மியூச்சுவல் ஃபண்டுகளில், பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில், எஸ்ஐபியில் போடாதீங்க. எனக்கு மினிமம் ஒரு 5 வருஷமாவது தேவையில்லை அப்படிங்கிற பணத்தை மட்டும் எஸ்ஐபியில் போடுங்க. அப்போ தான் இந்த சந்தை ஏற்ற இறக்கம்லாம் குறைஞ்சி உங்களுடைய முதலீடு ஒரு நல்ல லாபமாக காமிக்கும். சரி சார், இது எவ்வளோ தூரம் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வருதுன்னு பார்ப்போம் சார். எஸ்ஐ பற்றி மிக விவரமாக வச்சு மிக்க நன்றி சார். நன்றி.